வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 7ஆம் வகுப்பில் 3ஆம் பருவத்தில் உள்ள 2ஆம் பாடம் பயிற்சி 2.1ல் இப்போ ஃபஸ்ட்டு கணக்கை பற்றி பார்க்க போகிறோம். பின்வருவனும் ஒவ்வொரு படத்திலும் வண்ணம் தீட்டப்பட்ட சதுரங்களின் எண்ணிக்கையை கணக்கிடு. இந்த கட்டங்களுடைய எண்ணிக்கையை பார்க்கணும். இந்த கட்டத்தை பார்த்தீங்கன்னா 100 பிரிச்சிருக்காங்க. 10/10, இதுவும் 10/10. இதை பார்த்தீங்கன்னாக்கா 50 பாதி தான் இதில் இருக்குது. இது 25 இருக்குது. இது என்னது 5/5 25 இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு கணக்கு இது என்ன செய்கிறாங்க, பின்னமாகவும் அதில் பின்னமாகவும் தசமமாகவும், அதாவது பின்னமாகவும் தசமமாகவும் சதவீதமாகவும் மாற்றி எழுதுன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், இதில் மொத்தம் எத்தனை கட்டம் இருக்குது, இதில் மொத்தம் எத்தனை கட்டம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா 100. 10/10 இல்லையா, அதனால் 100. 100ல் எத்தனை இருக்குது, 58 கட்டம். இதை பாருங்கள், 1 2 3 4 5 6 7. அப்போ 7 வந்து 7 4 டைம்ஸ் இருக்குது, 28. 7 நாங்கள் 28, இது ஒரு 30, அப்போ 58. அப்போ ஃபஸ்ட்டுக்கு வந்து என்னது 58. அதுக்கு சதவீதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 58, அதை தசம புள்ளினாக்கா 0.58ன்னு சொல்லணும். சதவீதம்னாக்கா 58%. இப்போ இந்த பின்னமாக இருக்குது, இது பின்ன வடிவு, இது தசம எண் வடிவு, இது வந்து சதவீதம். இது 3 ஐட்டமாக கேட்டிருக்காங்க பாருங்கள். அதனால் இது 3 ஐட்டமாக நம்ம எழுதிடலாம். அதனால் நம்ம என்ன செய்கிறோம், எழுதுகிறோம். இங்கே பாருங்கள், அடுத்தது 2வது கணக்கு. இந்த 2வது கணக்கில் எத்தனை பாக்ஸை கலர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 53 கட்டங்களை கலர் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து 53 கட்டமாக கலர் பண்ணியிருக்காங்க. அதனால் 53 மேலே போட்டுக்கிட்டு முதல்ல பின்னமாக எழுதிக்கோங்க. அதுக்கடுத்தது அதாவது தசம என்ன எழுதிங்க, புள்ளி, அதாவது 0.53. அப்புறம் சதவீதமாக சொல்கிறதால 53%. 53%. அதாவது இந்த தசம எண்ணாக இருக்கிறது முதல்ல என்ன செய்யணும், தசம எண்ணாக இருக்கணும். இங்கே கீழே 100 இருக்கிறதால 0.53 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கிறோம். இது தசம எண்ணாக கேட்குறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா சதவீதமாக கேட்கும்போது இந்த 100க்கு பதிலாக இந்த குறியை போட்டணும். அப்போது இந்த வந்து 3 வடிவிலையும் எழுதியாச்சு. 3வது கட்டத்தை பாருங்கள், இதில் 50 கட்டம் தான் கொடுத்துருக்காங்க. இந்த 50 கட்டத்தில் எத்தனை கட்டம் ஷேட் பண்ணியிருக்காங்க, பாதி தான் ஷேட் பண்ணியிருக்காங்க. அப்போ இவர் அடித்தாக்கா மேலே எங்கேயும் அடிச்சாக்கா 1/2, அப்போ 50%. தசம என்னன்னாக்கா 0.50 இந்த மாதிரி எழுதணும். 4வது கட்டத்தை பாருங்கள், இதில் ஷேட் அடிச்சிருக்கிறது எத்தனை பார்த்தீங்கன்னா எண்ணி பாருங்கள். இதெல்லாம் எண்ணி பார்த்தீங்கன்னா 17 கட்டம் தான் அடிச்சிருப்பாங்க. மொத்த கட்டம் 25, 5/5 இல்லையா, 25. அதனால் இதை வந்து 17 25ஆல் வகுக்கணும். 17 25ஆல் வகுக்கணும். வகுத்திங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், 0.68. அப்போ இது வந்து வகுத்தல் தெரியும் இல்லையா, நம்ம வகுத்தல் 0 புள்ளி வச்சுக்கிட்டு 0 சேர்த்து நம்ம வகுத்தாக்கா 6 8 வரும். அதையே நம்ம என்ன செய்யணும், சதவீதமாக எழுதும்போது 68% எழுதணும். இங்கே பாருங்கள், 5ஆவதுல மொத்தம் 30 கட்டம் தான் இருக்குது. இதில் 30 கட்டம் தான் இருக்குது. அதனால் 30க்கு எத்தனை 15 கட்டம். இதோ சொன்ன பாருங்க 50%. அதே தான் இதுக்கும் ஆன்சர் வரும். அப்போ 0.50% பார்த்தீங்கன்னாக்கா 50%. இதுதான் இதுக்கு ஆன்சர். பாருங்கள், 2வது கணக்கு பார்க்கலாமா. அடுத்ததாக இந்த 2வது கணக்கு பார்க்கும்போது வழி கணக்காக கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து ஒரே மிரள வேணாம். ஆனால் வந்து இதில் வந்து ஒரு இங்கே பாருங்கள், ஒரு சதுரங்க அட்டையில் படம் போட்டுக்கிறோம். முதல் கேள்வி வெள்ளை நிறம். இப்போ 8 × 8 இந்த 8 கட்டம் வெள்ளை கட்டமும் 8 கட்டம், அதாவது ஹரிசாண்டலாக 8 வெர்டிகலாக 8. அப்போ 8 × 8 64 ஸ்கொயர்ஸ் இருக்கும். இப்போ சதுரங்க அட்டையில் படம் கொடுக்கப்பட்டுள்ளது. இப்போ ஃபஸ்ட்டு கொஷின் என்னது, வெள்ளை நிற சதுரத்தின் என்னது சதவீதம் கேட்குறாங்க. மொத்தம் எண்ணிக்கை கேட்கல, சதவீதம் கேட்குறாங்க. சதவீதம் கேட்கும்போது அப்போ சரிபாதியாக இருக்கிறதால 50%ன்னு சொல்லணும். 2வது சாம்பல் நிற சதுரங்களின் சதவீதத்தை காண்க. ஆஷ் கலரில், அதாவது கருப்பு கலரில் உள்ள ஸ்கொயர்ஸை கேட்டிருக்காங்க. அது என்னது நம்மளுக்கு அதுவும் 50% தான். இது 50%, அது 50%. 3rd பாருங்கள், சதுரங்க காய்கள் உள்ள சதுரங்களின் சதவீதத்தை காண்க. இதில் வந்து உங்களுக்கு கிளியராக இருக்குது, ஆனால் புக்கில் வந்து கிளியராக இல்லை. இந்த படங்கள்லாம் வந்து ரொம்ப டார்க் ஷேடாக இருக்கும், டார்க் ஷேடாக இருக்கும். அதனால் நீங்கள் காய்களுடைய எண்ணிக்கையை பொறுத்து அதில் நம்மளுக்கு ஆன்சரே வரும். அப்போது
நம்ம வந்து எத்தனை காய் இருக்கோ, மொத்தம் எத்தனை காய் இருக்குன்னு பார்த்துக்கிட்டு அதை சதவீதம் போடணும். சதுரங்க காய்கள் உள்ள சதுரங்களின் எத்தனை காய் இருக்கோ அதை வச்சு நம்ம என்ன செய்யணும், சதவீதம் போடணும். அப்போ அதை கழிச்சிட்டாக்கா காய்கள் இல்லாத சதவீதம், மொத்தம் எத்தனை காய்கள் இருக்கோ அதை போட்டுக்கணும். உங்களுக்கு புக்கில் ஆன்சர் கொடுத்துருக்காங்க, 31/4/16%. இதை வந்து நம்ம என்ன செய்யணும், கழிச்சிட்டாக்கா மீதி இருக்கிறது காய்கள் இல்லாத சதவீதம் 68/12/16%. இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. இந்த மாதிரி தான் சதவீதம் போடணும். 3வது கணக்கு பாருங்கள். ஒரு கட்டப்பலகையில் டார்க் போர்டு, இந்த போர்டு கொடுத்துருக்காங்க, இந்த டாட் போர்டு வந்து கொடுத்துருக்காங்க. இதில் ஒயிட் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. அதான் 50%. இது மாதிரி இருக்கிறதெல்லாம் 50%. இதில் எப்படி 50% பிளாக் அண்ட் ஒயிட் வந்து அதே போல் இதுவும் 50% தான் உங்களுக்கு ஆன்சராக வரும். வெள்ளை வந்து 50%, கருப்பும் 50%. 4th சம் பாருங்கள். இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். 4th சம்மு இதில் வந்து அப்படியே அடிக்க வேண்டியது தான். இப்போ நீங்கள் வந்து 36/50 இதை என்ன செய்யலாம், 100 ஆக்கிக்கலாம். 100 ஆக்கிக்கிட்டால் மேலே இங்கே 2 போட்டுக்கிட்டிங்கன்னு வச்சிங்களேன், 72/100. ஸோ இதுக்கு வந்து என்ன ஆன்சரு, 72%. பின்னத்தை சதவீதமாக கேட்டிருக்காங்க. பின்னத்தை சதவீதமாக கேட்கறதால 72%. இங்கே பாருங்கள், இது 81. இதை 81 இருக்கிறதால நம்ம என்ன செய்கிறோம், 81/30. இப்போ நம்ம 3ஆல் அடிக்கிறோம். 81 3ஆல் அடிக்கும்போது என்ன வருது, 2 3 6 7 3 21, இது 10 வருது இல்லையா. அப்போ நம்ம என்ன செய்யணும், சதவீதம் அப்படின்னு கேட்கும்போது 100ஆல் டிவைட் பண்ணுறோம் இல்லையா. அப்போ இங்கே என்ன வரும், 20. இங்கே ஒரு 0 ஆட் பண்ணிக்கணும். இங்கே ஒரு 2.7 வரும். அப்போ சதவீதம்னு கேட்கும்போது 270%. அடுத்தது பாருங்கள், 75%. இதை நம்ம என்ன செய்யணும், 7 8 56, 7 8 56, 6 7 42. மறுபடியும் என்ன செய்யலாம், 2ஆல் அடித்தா 3/4. அப்போ 75%. இதுக்கு என்னது விடை, 75%. இதே தான் விடை. அடுத்தது பாருங்கள், 4வது கணக்கு. இந்த 4வது கணக்கு கலப்பு பின்னமாக கொடுத்துருக்காங்க. கலப்பு பின்னமாக கொடுத்துருத முதல்ல என்ன செய்யணும், கலப்பு பின்னத்தை தகா பின்னமாக மாற்றிக்கணும். 2 2 8 8 1 9 9/4. இதை எப்படி நம்ம சதவீதமாக மாற்றுறது, கீழே இருக்கிற பின்னத்தை 100ஆக மாற்றிக்கணும். 100ஆக மாற்றணுன்னா மேலே கீழே எதால் பெருக்கணும், 25ஆல் பெருக்கணும். அப்போ கீழே வந்து 100 வந்துடுவார், மேலே வந்து 9 25, 9 5 45, 5 மீதி 4, 9 2 18 22, 225 வருது இல்லையா. அதனால் 225%. இதுக்கு ஆன்சரு 225%. லாஸ்ட் கணக்கு பாருங்கள், 5வது கணக்கு. இதையும் அதே போல் இந்த 1 இங்கே போடுறோம், 1 3/5. இவரையும் பெருக்குங்க, 4 5 5 8. அப்போ 8/5. இவங்களை வந்து என்ன செய்யணும், மேலே கீழே 20ஆல் பெருக்கிங்க, அப்போ தானே 100 ஆகும் இந்த பகுதி. 8 2 16, 8 5 460/100. அப்போ என்னது 400/100. மறுபடியும் என்ன செய்யலாம், அடிக்கலாம். அதை அடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் ஆன்சர் 160%. இதே போல் நம்ம எளிமையாக செய்யலாம். அதுக்கு அடுத்த கணக்கு